இந்த கோடிங் நான் கோடிங் மெத்தட்னு இருக்கு இல்லையா, மேக்ஸில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா. அப்போ கிவ்வு இந்த மாதிரி கிவ் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, பேட் கொடுத்து நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு என்னகிட்ட கேட்டிருக்காங்கன்னா கொஷினில் கேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கேட்டுக்கு வந்துட்டு ஈஸியாக இதுலேருந்தே கண்டுபிடிச்சலாம். ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5, ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2, டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4, ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து கொடுக்கப்பட்டதுலேருந்தே நமக்கு என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் சம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட நம்பரில் நம்ம நார்மல் சம்மை விட பெருசாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்னு இருக்கிறதுக்கு 80 கொடுத்துருக்காங்க, பஞ்சு அப்படிங்கிறதுக்கு 73 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மேக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்துட்டு தமிழ் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா நார்மல் வேல்யூ ப்ளஸ் ரிவர்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 27. இப்போ தமிழ் அப்படிங்கிறது 20 நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணி வச்சுக்கணும், ஏபிசிடி ஃபார்மெட் எழுதி வச்சுக்கணும். சரியா? இப்போ தமிழுக்கு நேராக இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். தமிழுக்கு நேராக டீக்கு நேராக 20 இருக்குது. இங்கே ரிவர்ஸில் என்ன இருக்குது, டீக்கு நேராக 7 இருக்குது. அப்போ 20லேருந்து 7 கழிச்சோம்னா என்ன வரும், 27லேருந்து 7 கழிச்சிட்டோன்னா நமக்கு 20. இந்த மெத்தடில் தான் இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தேர்டு வந்துட்டு நார்மல் சம்மு. இதே மாதிரி தான் நம்ம கேட்டு ஈஸியாக ஃபஸ்ட்டு ஏக்கு கொடுக்குறது, பிக்கு கொடுக்குறது, அது எல்லாமே நம்ம டோட்டலாக போட்டுருது. அதுக்கப்புறம் சம் இன்ட்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இது மாதிரி கொடுத்து நம்ம தமிழுக்கு பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி டோட்டலாக போட்டு நம்ம எது ஆட் பண்ணுறதோ சப்ட்ராக்ட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்ம மட்டும் அதோடைய நம்பருக்கு உரிய அதோடைய எழுத்துக்கான நம்பரை எடுத்து எழுதி அதை கூட்டி இன்ட்டு பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடணும். அது ஒரு டைப் இருக்குது. இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இப்போ NGCH அப்படின்னா லீஃப் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா -1 என் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி இப்போ இங்கே n இருக்கா, n-1 L. அதுக்கப்புறம் பாருங்கள் பக்கத்தில் இதே மாதிரி GCH அதுக்கு முன்னாடி -1 பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிக்கில் வந்துட்டு -1 +1 -2 +2 இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போங்க, இல்லை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது.